Taste the Daily. பிரதமர் மோடி விஸ்வகுருவா அல்லது மௌன குருவா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விஸ்வகுரு என மார்தட்டிக் கொள்ளும் பிரதமர் மௌன குருவாக இருப்பது ஏன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதலமைச்சர் எந்த விஷயத்தில் இப்படி கேள்வி எழுப்பியிருக்கிறார்? நேற்றைக்கு கன்னியாகுமரியில் பிரதமர் மீனவர்கள் குறித்து பேசினார். இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் முதலமைச்சர் இந்த ட்விட்டர் வாயிலாக சொல்லியிருக்கார். கடந்த காலத்தில் திமுக செய்த பாவத்தால் தான் இலங்கை அரசால் இன்று தமிழ்நாட்டு மீனவர்கள் இன்னலுக்கு ஆளாகிறார் என்றும் பிரதமர் சொல்லியிருக்கார். அதற்கு பதில் சொல்லியிருக்கார். திமுக அரசின் கடும் எதிர்ப்பை மீறிதான் அன்றைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்றும் சொல்லியிருக்கார். நாட்டின் ஒரு பகுதியை மாநில அரசால் மற்றொரு நாட்டுக்கு எப்படி வழங்க முடியும் என நம்பும் அளவுக்கு தான் பிரதமர் அப்பாவியாக இருக்கிறாரா என்று கேள்வி கேட்டிருக்கிறார். கச்சத்தீவை மீட்க கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுத்தது என்றும் கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுவதையும் சித்திரவதைக்கு ஆளாவதையும் தடுத்து நிறுத்தாது ஏன் எனவும் அவர்கள் இந்தியர்கள் இல்லையா என்றும் கேட்டிருக்கிறார். அதானி நிறுவனத்தின் வர்த்தக நலனுக்காக இலங்கை அரசுக்கு அழுத்தம் தந்த மத்திய அரசு இந்திய மீனவர்களின் பாரம்பரிய உரிமைக்காக வாய் திறக்காதது ஏன் எனவும் படகுகளை பறிமுதல் செய்து நாட்டுடைமை ஆக்கிவிட்டதாக அறிவிக்கிறது இலங்கை அரசு. இந்திய அரசு இதை அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக கண்டிக்காதது ஏன் என்றும் கேட்டிருக்கிறார். 2வது முறையாக கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கும் நடைமுறை என்பதே பாஜக ஆட்சி காலத்தில் ஏற்பட்டதுதான். இதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றும் கேட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் பதிலில்லை. தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி தமிழ்நாடுக்கு செய்து கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன என்று பதில் சொல்லுங்க பிரதமரே என்று தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கும் இருக்கிறோம். ஆனால் வழக்கமான புழுவுகளும் புலம்புகளும் தான் இருக்கிறது எனவும் சொல்லியிருக்கார். விஸ்வகுரு என மாற்றத்திக் கொள்ளும் பிரதமர் மௌன குருவாக இருப்பது எனவும் தன் சொந்த இயலாமையை மறைக்க திமுக மீது சேற்றை வாரி இறைக்கும் கபட நாடகத்தை எங்கள் மீனவர்கள் தோல் உரிப்பார்கள், அது அரிதாரங்கள் களைகிற காலம் என்று அவர் நீண்ட அறிக்கையில் அதை சொல்லியிருக்கிறார். உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Taste the Daily.